Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Neet 2023 7.5 reservation இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வரவங்க எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்கணும், ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீட் 2023 7.5 ரிசர்வேஷன், குறிப்பாக அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடைக்கும், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் வந்து ராஜேஷ் பாலாஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்து இது எதை பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா 22ல் வந்து என்ன மாதிரியான கட் ஆஃப் வந்து கொடுத்தாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து 2023க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்கேன். குறிப்பாக வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வரவங்க. நீங்கள் வந்து நார்மலாக வந்து மற்ற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து நார்மலாக எவ்வளோ சேஃப் மார்க் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வரவங்க எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஓசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து 346. ஓகேங்களா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 346. 7.5 ரிசர்வேஷன் கடைசியாக இவங்களுக்கு தான் சீட் கிடச்சிச்சு. ஸோ அப்போ 2023 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம வந்து குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 30+ மார்க்ஸ் ஆச்சுக்கு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சேஃப் மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அப்போது 2022 346 தான் வந்து கடைசியாக அவங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சு. 2023 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அட்லீஸ்ட் நம்ம 370க்கு மேலே மார்க்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அப்போது நீங்கள் 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வரவங்களா இருந்தால், ஓசியாக இருந்தால் 370க்கு மேலே நீங்கள் வந்து எய்ம் பண்ணுங்கள். அடுத்து பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 279க்கு லாஸ்ட் இயர் வந்து மெடிக்கல் சீட் வந்து கிடச்சிச்சு எம்பிபிஎஸ். ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 310க்கு மேலே நீங்கள் வந்து எய்ம் பண்ணணும், 310க்கு மேலே. ஓகேவா, அடுத்து பிசிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் இயரில் வந்து 261க்கு வந்து சீட்டு கிடச்சிச்சு. ஸோ இந்த வருஷம் நம்ம அட்லீஸ்ட் வந்து 290க்கு மேலேயாச்சுக்கு நீங்கள் வந்து எய்ம் பண்ணணும். அடுத்து எம்பிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 295க்கு வந்து லாஸ்ட் இயருக்கு வந்து சீட் வந்து கிடச்சிச்சு. இந்த வருஷம் வந்து நம்ம அட்லீஸ்ட் 330க்கு மேலே வந்து நம்ம எய்ம் பண்ணணும். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் எய்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, நம்ம வந்து ரிலாக்ஸாக வந்து இருக்கலாம், ரொம்ப டென்ஷன்லாம் வந்து கிடையாது. ஓகேங்களா, இதுக்கு கீழே போகிற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் இப்போ 330 அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 380 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 50 மார்க்ஸை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். சரிங்களா, அடுத்து எஸ்சி ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் இயரில் வந்து 255 இந்த மார்க்குக்கு தான் வந்து சீட்டு கிடச்சிச்சு. இந்த விஷயம் நம்ம வந்து 290க்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 290க்கு மேலே நீங்கள் மார்க்ஸை வந்து எடுக்கணும். அடுத்து எஸ்சிஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் இயருக்கு வந்து 258க்கு வந்து சீட்டு கிடச்சிச்சு. இந்த விஷயம் நம்ம 290க்கு மேலே நீங்கள் வந்து எய்ம் பண்ணலாம் அதே மாதிரி. சரிங்களா, அடுத்து வந்து எஸ்டி ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 281க்கு வந்து சீட்டு கிடச்சிச்சு லாஸ்ட் இயரில். இந்த விஷயம் நீங்கள் வந்து 300க்கு மேலே வந்து எய்ம் பண்ணணும். இது கேட்டகரி வைஸாக வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இது எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். ஓகேவா, இதில் இருந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கு கீழே நீங்கள் வந்து எய்ம் பண்ணாதீங்க. அதை தான் நான் மறுபடியும் சொல்ல வரேன். இது லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப், அதிலிருந்து நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 மார்க்ஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் வச்சு டார்கெட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, see you, டாடா.